السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நல்லடியார்கள் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, நாம் எல்லாம் 29வது இரவு தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் அறிந்து கொள்வதற்காகவே இங்கே கூடியிருக்கின்றோம். அருமையானவர்களே, நான் ஒரு தலைப்பில் பேசுவதற்காக வேண்டி வந்தேன். ரமலானை பற்றி, குர்ஆனை பற்றி. அது என்னுடைய கோணம் வேறு விதமான கோணமாக இருக்கும். என்னுடைய மாணவர் உங்களுடைய இமாம் அன்சாரி ஃபிர்தௌசி அவர்கள், இல்ல ஷேக், அதை எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் சொன்னேன், இல்லப்பா, என்னுடைய ரூட்டு வேறு ரூட்டாக இருக்கும், நான் ஒரு வித்தியாசமாக பேசுவேனே, உனக்கு தெரியாதா என்று சொன்னேன். இல்ல ஷேக், வேறு தலைப்புல பேசுங்க ஷேக் என்பதாக சொன்னார். அதன் அடிப்படையில் அருமையானவர்களே, உறவை பேணுவோம் என்கிற தலைப்பில் பேசலாம் என்று இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். இந்த தலைப்பில் நீங்க பல தடவை பல அறிஞர்கள் மூலமாக நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த செய்திகளும் வரும், அது அல்லாத செய்திகளும் வரும். ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரியாக இருக்கும். காரணம், நான் ஒரு உஸ்தாது, ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்த்தவன், ஆயிரக்கணக்கான கித்தாபுகளையும் பார்த்தவன், முத்தாலா செய்தவன். அதனால் என்னுடைய சிந்தனை வேறு மாதிரியாக போகும். எனவே அருமையானவர்களை, பாடத்தில் கிளாஸில் அமர்ந்திருப்பதை போன்று இந்த பயானை கேட்க வேண்டும். பயானுடைய அவையில் அமர்ந்திருப்பதை போன்று அல்ல. பயானுடைய அவையில் அமர்ந்திருப்பதை போன்று நீங்கள் கேட்டால் பேச்சு ஒன்றும் புரியாது. பாடத்தில் அமர்ந்திருக்கின்றது போன்று நீங்க இந்த பேச்சை கேட்டால்தான் இந்த பாடம், இந்த பயான் புரியும். எனவே உங்களுடைய சிந்தனைகளை ஒரு எங்கேயும் செலுத்தி விடாமல், இது முக்கியமான ஒரு தலைப்பு, நமக்கெல்லாம் தேவையான, நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு. எனவே நீங்கள் மாணவர்களாக இருந்து உஸ்தாதுக்கு முன்னால் அமர்ந்தால் எப்படி அந்த பாடத்தை உன்னிப்பாக கவனிக்க உஸ்தாது சொல்வார்களோ, அதே போன்று இந்த செய்திகளை கேட்கும்படி அன்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய தலைப்புக்கு நான் உள்ளே நுழைகிறேன். அருமையானவர்களே, உறவுகளை பற்றி, உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதை பற்றி, உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு நிறைய செய்திகளை
கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். குர்ஆனில் அதிக இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள், உறவுகளோடு சேர்ந்து நிறைய இடங்களில், நிறைய சூறாக்களில். ஆயத்துக்கு நான் போகல, ஹதீஸுக்கு வந்து அந்த ஹதீஸுக்குரிய விளக்கங்களை கூறிவிட்டு நான் அதற்கு பிறகு உங்களுக்கு சில தகவல்களை கூற ஆசைப்படுகின்றேன். உறவுகளை பேண வேண்டும் என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது சொன்னார்கள், இந்த ஹதீஸ குதுசி, ஹதீஸ நபவி அல்ல, ஹதீஸ குதுசி. அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الله تعالى, அல்லாஹ் கூறுகின்றான், அன ரஹ்மான், நான் ரஹ்மான், அன ரஹ்மான், நான் ரஹ்மான். நீங்க தப்சீர் கிதாப், அதாவது தர்ஜுமா கிதாபுகளில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்பதாக எழுதுவார்கள். சரி, அந்த ரஹ்மான் என்பதற்கும் ரஹீம் என்பதற்கும் இவர்கள் கூறக்கூடிய விளக்கம் அவ்வளவுதான், இவர்கள் கூறக்கூடிய அர்த்தம். ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் ரஹ்மான் என்பதற்கும் ரஹீம் என்பதற்கும் அவர்கள் கூறக்கூடிய விளக்கம் அழகான விளக்கம், ஆழமான விளக்கம். அவர்கள் கூறுவார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் கூறுவார்கள், அர் ரஹ்மான் என்பதற்கு என்ன விளக்கம் என்றால், அல் முஹ்சினு லில் பிர்ரி வல் ஃபாஜிரி ஃபித் துன்யா. அர் ரஹ்மான் என்பது இவ்வுலகில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அருள் பாலிப்பவன், நியாமத்துகளை கொடுப்பவன், ரிஸ்க் வழங்குபவன், எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று விளக்கம் கூறுவார்கள். அர் ரஹீம் என்பதற்கு அல் முஹ்சினு லில் பிர்ரி ஃபகத் ஃபில் ஆகிரத்தி, மறுமையில் நல்லவர்களுக்கு மட்டும் அருள் பாலிப்பவன் என்பதாக விளக்கம் கூறுவார்கள். இதற்கு நிறைய ஆயத்துக்களும் இருக்கின்றது. அருமையானவர்களே, நாம் எல்லாம் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். சாப்பிட்டால், குடித்தால், அமர்ந்தால், எழுந்தால், எல்லா காரியங்களுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிஸ்மில்லாவை நீங்க சொல்லி ஆரம்பி என்பதாக சொல்லி காட்ட வேண்டும். ஆழமான தத்துவங்கள் இங்கு அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கின்றான். அருமையானவர்களே, அர் ரஹ்மான் இவ்வுலகில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பவன் என்பதாக கூறும்போது நாம் எல்லாம் நினைக்கின்றோம், உண்மைதான். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகில் பொறுத்தவரையிலும் நல்லவர்களை விட தீயவர்களுக்கு அல்லாஹ் அள்ளி 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 கொடுக்கின்றான். நாம் பார்க்கின்றோம், நல்லவர்களுக்கு கிள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றான், தீயவர்களுக்கு அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், அள்ளி அள்ளி கொடுக்கும். நாம் கூட பல தடவை பேசி நாம் நினைப்போம், நான் நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் இல்ல நிறைய சோதனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். அவன் பாரு அநியாயம் பண்றான், அநியாயம் பண்ணக்கூடியவனுக்கு நீ அள்ளி அள்ளி கொடுக்கின்றாயே, சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே என்றெல்லாம் நாம் நினைப்பதுண்டு. அருமையானவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுப்பான். ஆனால் மறுமையில் அல்லாஹ் இந்த உலகில் கொடுப்பதை போன்று மறுமையில் தீயவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க மாட்டான். கடுமையான அளவுக்கு தண்டனை கொடுப்பான். நாம் எல்லாம் நினைத்து வைத்திருக்கின்றோம், அல்லாஹ் அரஹ்மான் அப்படித்தானே, மிகப்பெரிய அருளாளன், கிருபையாளன், இரக்கம் உள்ளவன் என்றெல்லாம் நினைத்து வைத்திருக்கின்றோம். ஆனா அதே ரப்புல் ஆலமீன் மிக கொடியவன், தண்டிப்பதில், தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ்வை போன்ற கொடியவன் யாருமே கிடையாது. ரஹ்மான் இந்த உலகில் எல்லோருக்குமே அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுப்பான், ஏமாந்து விடக்கூடாது.
ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பதில் அவனை போன்ற கொடியவன் யாருமே இல்லைங்க. நீங்க குர்ஆனில் நரகத்தை பற்றி வரக்கூடிய ஆயத்துக்களை ஆராய்ந்து பாருங்கள். அந்த தண்டனை நான் யோசிக்கலாம் முடியாதுங்க. அந்த தண்டனை கொடிய தண்டனை. நரகத்துல போட்டு வாட்டி எடுக்கப்படும். இந்த உலகத்துடைய நெருப்பு இருக்கு அல்லவா, தீக்குச்சி கொடுக்கிறோம் அல்லது நெருப்பு, எல்லா நெருப்பையும் எடுத்துக்கணும். இன்னைக்கெல்லாம் மாற்று மத சகோதரர்களை இறந்து விட்டா என்ன செய்யறாங்க, எரிக்கிறாங்க. பாடியை வச்சு பக்கம் தக்கான உள்ள போகுது, திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்ச பிறகு வெளியில வரும்போது சாம்பலா வெளியில வருது. உள்ள பாடிய உடம்பா போது வெளியில வரும்போது பாடி சாம்பலா வெளியே வருது. அந்த அந்த நெருப்பு எவ்வளவு பெரிய தாக்கமாக இருக்கும். அந்த பாடியை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வேறு விதமான சாம்பலாக வெளியே அனுப்பும். ஆனால் இது நரகத்துடைய, இது உலகத்துடைய நெருப்புடைய தன்மை. இந்த தன்மையில் 69 மடங்கு கூடுதலாக்குங்க. எத்தனை மடங்குங்க? 69 மடங்கு. இது ஒரு தன்மை தான். உள்ள பாடி போது வெளியில வரும்போது சாம்பலா வருது. இது ஒரு தன்மை. இந்த அளவுக்கு இன்னும் 69 தன்மையை கூடுதலாக்கணும். கூடுதலாக்கணும் என்ன நடக்கும், என்ன எவ்வளவு பெரிய நெருப்பு. அந்த நெருப்பை பற்றி நம்ம சிந்திக்க முடியுதா, யோசிக்க முடியுதா? அந்த நெருப்புல தாங்க போட்டு வாட்டுவோம். பாவிகளையும் காபிர்களையும் அநியாயக்காரர்களையும் முனாஃபிக்குகளையும் அந்த நெருப்பில் போட்டுத்தாங்க என்ன செய்வோம், போட்டு வாட்டி எடுப்போம். குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. தோள்கள் கரிக்கப்படும் போது, தோள்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாமே கரிக்கப்படும். கரிக்கட்டையாக போயிடுவான். திரும்ப அவனுக்கு உடல் கொடுக்கப்படும். திரும்ப கரிக்கட்டையாக மாறுவான். திரும்ப உடல் கொடுக்கப்படும். நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம், குர்ஆன்ல பாக்குறோமா இல்லையா? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். உமது ரப்புடைய பிடி மிக கொடியதாக இருக்கும், மிக கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். நாம் ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். இங்க நிறைய கொடுத்துட்டு இருக்கேன், நான் எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கேன், என்னை போல அநியாயக்காரன் யாருமே கிடையாது. ஆனா அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கான் என்று ஏமாந்து விடக்கூடாது. நாளை மறுமைக்கு போயிட்டா நல்லவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்வான், இரக்கம் காட்டுவான். அவர்களுக்கு மட்டும்தான் நல்ல வாழ்க்கையை கொடுப்பான். தீயவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோது நல்ல வாழ்க்கையை கொடுக்க மாட்டான். நாம் புரிஞ்சுக்கணும். இத பாருங்களேங்க, இந்த கருத்தை எல்லா சமயமும் தண்ணி குடிக்கிறியா நினைச்சுக்க, சாப்பிடுறியா நினைச்சுக்க, வீட்டை விட்டு வெளியில போறியா நினைச்சுக்க, உள்ள வரியா நினைச்சுக்க, எல்லா சமயத்திலும் நினைச்சுக்கணும். ஒரு மனதில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். ஆனால் அல்லாஹ் மிக இரக்கம் உள்ளவன் தான். அதே நேரத்தில் பாவிகளுக்கு நாம் குற்றம் புரிந்து விட்டால், தப்பு செய்து விட்டால், நாம் சிறுக்கான காரியம் விதத்தான காரியம் செய்துவிட்டால் அல்லாஹ்வை போன்ற கண்டிப்பதில் கொடியவன் யாருமே கிடையாது. எனவே தாங்க நம்ம பயப்படணும். அல்லாஹை ரொம்ப பயப்படணும். நம்ம பார்க்கிறோம் சில சமயத்துல நம்ம இந்த உலகத்திலேயே தண்டனை கொடுக்கும் போது, நான் என்ன தப்பு பண்ண, என்னையே அல்லாஹ் சோதிக்கிறேன் என்றெல்லாம் நடுவத்தில் நின்று நாம் கதறும் போது, புலம்பும் போது நமக்கு தெரியும். காரணம், நாம் தவறு செய்யக்கூடாது, நல்லவர்களாக வாழ வேண்டும், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோங்க, எவ்வளவு அநியாயக்காரர்கள் இருக்கிறார். நம்ம கண் முன்னாலே அநியாயக்காரர்கள் உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் தண்டனைகள் கிடைக்கும், கடுமையான தண்டனைகள் கிடைக்கும். இந்த கொடிய தண்டனைகள் கிடைக்கும். கடுமையான அளவுக்கு தண்டனை அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கின்றான். ஒரு ஆயத்து இருக்கு, உலமாக்கு அந்த ஆயத்தை அதை நான் சொல்லி இந்த ஆயத்தோட ஒரு இணைவித்தோம். என்கிற ஒரு ஆயத்து இருக்குங்களாம் தெரியும். உலமாக்களும் அந்த ஆயத்தை ரொம்ப வேகமாக சத்தம் போட்டு நாளை மறுமையில்
ஒரு மனிதன் தாயை கண்டு ஓடுவான், தந்தையை கண்டு ஓடுவான், மனைவியை கண்டு ஓடுவான், பிள்ளைகளை கண்டு ஓடுவான், கட்டுவாங்க பாட்டுங்க, உணர்ச்சி வசமாக பேசுவாங்க. உண்மைதான். மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அல்லாஹ் நமக்கு படம் எடுத்து காட்டுகின்றான். மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோருமே ஒன்று கூட்டி நிறுத்தப்படுவோம். நிறுத்தப்படும் போது அல்லாஹ் அங்கு என்ன நடக்கும் என்பதை படம் எடுத்து காட்டுகின்றான். ஆனால் அந்த ஆயத்து மூமின்களுக்காக அருளப்பட்ட ஆயத்து அல்ல. அந்த ஆயத்து யாருக்காக அருளப்பட்ட ஆயத்து? அநியாயக்காரர்கள். வஹாபிகள் ஆயத்து நஸலத், இந்த ஆயத்து இறங்கியது லில்-லாலிமீன வல்-காஃபிரீன வல்-முனாஃபிகீன வல்-முஷ்ரிகீன். லைஸ லில்-முஃமினீன். இந்த ஆயத்து அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், முனாஃபிக்குகள், முஸ்லிம்கள், காபிர்கள் இவர்களுக்காக அருளப்பட்ட ஆயத், முஃமின்களுக்காக அருளப்பட்ட ஆயத் அல்ல. சரி, நம்ம உலகத்தில் வாழும் நம்ம ஏன் அநியாயக்காரர்களாக வாழணும்? நம்ம இந்த உலகத்திற்காக வேண்டிய படைக்கப்பட்ட இல்லைங்க, மறுமைக்காக வேண்டிய படைக்கப்பட்டிருக்கும். நம்ம இந்த உலகத்திற்காக வேண்டிய படைக்கப்படல, மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கும். நான் அடிக்கடி பாடம் நடத்தும் போது இந்த ஆயத்து வரும்போது நான் பிள்ளைகளுக்கு விளக்குவது உண்டு. எப்பா, இந்த ஆயத்து நமக்கு உள்ள ஆயத்து அல்லப்பா, அநியாயக்காரர்களுக்குள்ள ஆயத்து. சரி, நமக்கு இந்த ஆயத்து இறங்கினா நமக்கு நம்முடைய நிலைமை என்ன இருக்கும்? காபிர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு, முனாஃபிக்குகளுக்கு, முஸ்லிம்கள், ஒரு மனிதன் அந்த நிலையில் உள்ள மனிதன் தாயை கண்டு ஓடுவான், தந்தையை கண்டு ஓடுவான், எல்லாத்தையும் கண்டு ஓடுவான். அதை இவனை கண்டு அவங்க ஓடுவாங்க. சரி, நம்ம நிலைமை என்ன? நம்ம ஒரு மூமினாக, ஒரு உண்மையான முஸ்லிமாக நாம் வாழ்ந்தோம் இல்லை, நம்முடைய நிலைமை என்ன? நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஓட வேண்டிய அவசியமே இல்லை. உதாரணமா நான் நிக்கிறேன், இன்ஷால்லா நான் நிக்கிறேன், அந்த நிலையை எனக்கு எல்லாம் கொடுக்கணும். நான் சேர்த்துக்கிறேன். நான் நிக்கிறேன்னு வைங்களேன், எங்க அம்மா என்னை கண்டு ஓடுறாங்க. அம்மா இங்க வாங்க, நீ என்னை கண்டு ஓடுறீங்க, நீ எனக்கு எந்த தப்பும் பண்ணல, எந்த அநியாயம் பண்ணல, நாளையும் ஆக்கிட்டீங்க, வாங்க உட்காருங்க, நீ பக்கத்துல இல்லைங்க, நானும் உங்களுக்கு எந்த அநியாயம் பண்ணல. நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன், அதாவது அடிக்கடி சொல்லுவதுண்டு, நாம் உலகில் வாழும் போது நம்முடைய பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். ஏன் நம்முடைய பெற்றோருக்கு நம்ம அநியாயம் செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை பெற்றவங்க எந்த மனிதனாவுக்கு, எந்த மோமினான மனிதனுக்கு, ஒரு நல்ல மனிதனுக்கு தம் பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்ய என்ன வருமாங்க? வரக்கூடாதுங்க. வந்தா அவன் மோமின் அல்லன்னு அர்த்தம். வந்தா அவன் மோமின் அல்ல, அவன் காத்திராமன், அவன் போனவன்னு அர்த்தம். எங்க அத்தா என்ன கண்டு போற அத்தன் பக்கத்துல இல்லைங்க. என் சகோதரர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக நம்ம உலகத்தில் வாழ்ந்து காட்டணும். நம் கூட பிறந்தவர்களுக்கு நல்ல சகோதரனாக நாம் இருக்கணும். நம் கூட பிறந்தாலும் உறவை பற்றி பேணும்போது அது முக்கியமா வருவது. நான் பின்னால கடைசியா சொல்லி காட்டுறேன். நம் கூட பிறந்தவர்களுக்கு நம் நல்ல சகோதரனாக நாம் என்ன இருக்கணும்? நம்மை கரம் பிடித்த நம்முடைய மனைவிக்கு நல்ல கணவனாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக நாம் இருக்க வேண்டும். இந்த நம்ம ஏங்க அவங்களை கண்டு ஓட போறோம்? அவங்க ஏங்க நம்மளை கண்டு ஓட போறாங்க? ஓட வேண்டிய அவசியமே இல்லையே. கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, வாங்க நின்றுங்க, பக்கத்துல நின்றுங்க, ஒன்னும் பயப்பட வேண்டாம், அல்ல நமக்கு என்ன தீர்ப்பு அளிக்கிறான்னு பார்ப்போம். தம்பி, நான் உனக்கு அநியாயம் பண்ற, பரவாயில்ல, நான் பண்ணிட்டு சொன்னேன். அந்த எண்ணங்கள் நம்ம கட்டாயம் மனிதர்களுக்கு, நல்லவர்களுக்கு ஏற்படுங்க. குர்ஆன் ஆயத்து அதுதான். தம்பி, நான் உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன், அண்ணன் நான் உனக்கு அநியாயம் பண்ணிட்டு, பரவாயில்லப்பா, நான் அங்கேயே நான் மன்னிச்சுட்டேன். நான் பக்கத்துல இல்லை, நான் அல்லாஹ்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் எல்லாமே பேசுவோம். நம்ம எல்லாமே சொர்க்கத்திற்கு போகணும். ஏன் சொல்லக்கூடாதா? காபிர்கள் நிலை அந்த நிலை என்றால் மோமின்களுடைய நிலை இந்த நடத்தாங்க. இதான் உண்மை, யதார்த்த உண்மை. நாம் நல்ல மனிதனாக நாம் வாழ்ந்தோம் என்றால்
மறுமையில் யாரை கண்டும் நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை கண்டு மற்றவர்கள் ஓட வேண்டிய, அதுவும் நெருங்கிய வரவு இருக்காருங்க, ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப ஏழைய சிறுவன் மருத்துவம் அகிலிகி என்பது அந்த ஆயத்து மூமின்களுக்காக அருளப்பட்ட ஆயத்து அல்ல. மூமினா இருந்து வாழ்ந்துட்டு போறோமே, வாழ்ந்தா என்ன? ஏன் வாழக்கூடாதா? மறுமைக்காக நம்ம வாழக்கூடாதா? உலகத்திற்கு என்ன போட்டி போட்டு வாழ்றோம். நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கால்ற தூக்கிக்கிறோமா இல்லையா? எங்க மறுமைக்காக வாழக்கூடாது? இதனால தப்புவா? இந்த வாழ்க்கையத்தான் அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான். இந்த வாழ்க்கை நம்ம வாழக்கூடாதா? எதுக்கு உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு உட்காந்துருக்கோம்? அர்த்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு உட்காந்துருக்கோம் தெரியுமா? உலகம் உலகம் உலகம், பணம் 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 பணம், அதுவே பேய் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம திரும்ப வேண்டும். நம்ம இன்ஷா அல்லாஹ். ஓகே, நான் ஹதீஸ்க்கு வந்துடுறேன். ஆனா ரஹ்மான், நான் ரஹ்மானாக இருக்கின்றேன், இந்த உலகில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அருள் அளிப்பவனாக இருக்கின்றேன். ரஹீம, ரஹீம என்கிற அந்த உறவு என்ற வார்த்தையை நான் படைத்துள்ளேன். என்னுடைய பெயரில் இருந்து ஒரு பெயரை நான் அது கொடுத்திருக்கிறேன். ரஹ்மான் ரஹீம், அதாவது உறவு என்று ரஹீம் என்பதாக சொல்லுவாங்க. ரஹீம், ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய பேரு, அதிலிருந்து வந்தது ரஹீம் என்பது. அப்ப ரஹீம், இந்த உறவு என்கிற வார்த்தையை நான் என்னுடைய பெயரிலிருந்து நான் என்ன செய்திருக்கின்றேன்? நான் பிளந்து எடுத்திருக்கின்றேன். தொமன் வசலகா, யாரு உறவுகளோடு சேர்ந்து வாழ்கின்றானோ, வசல்துகு, நான் அவனை என் அருளில் சேர்த்துக் கொள்கின்றேன். வசல்துகு, நான் அவனை என் அருளில் சேர்த்துக் கொள்கின்றேன். வமன் கத்தாஹா, அதை துண்டித்து வாழ்ந்தவனை கத்தாத்துகு, அவனை என் அருளை விட்டு துண்டித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப உறவுகளோடு நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஹதீஸ் ஆதாரமா இருக்கு. அடுத்த ஒரு அழகான ஹதீஸ் பாருங்க. அனசுபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அழகான ஹதீஸ், நம்முடைய இரத்த நாளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய முக்கியமான ஹதீஸ். சாதாரண ஹதீஸ் இல்லைங்க. ஹதீஸ் படிக்கிறோங்க, எங்களுடைய மேலோக்கு படிக்கலாம் இல்லைங்க. அந்த ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ணி படிக்கணுங்க. நாங்க உஸ்தாதா இருக்கணும், எங்களுடைய கடமை அதான். ஒரு ஹதீஸ் வந்தாக்க சும்மா அர்த்தம் வச்சுட்டு போறதுல எங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்க. அந்த சம்பந்தம் வரக்கூடிய நூற்றுக்கணக்கான கித்தாபுகளை பாக்குறது, இந்த ஹதீஸுக்கு அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன விளக்கு, அங்க என்ன விளக்கு, இங்க என்ன விளக்கு, அதான் நம்முடைய வேலை. அதெல்லாம் பாருங்க. மன் அஹப்ப அய்யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி, ஒரு மனிதன் அவனுக்கு ரிஸ்க் வழங்கப்படுவதை விரும்பினான். நிறைய ரிஸ்க் வேணும், நான் வசதியோட வாழணும். யாரு ஏழையாக வாழணும் ஆசைப்படுறீங்க? கை தூக்குங்க. யாரும் கை தூக்க மாட்டீங்க. எதுக்கு ஏழையாக வாழணும்? ஏழ்மை என்பது அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. அது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகத்தில் வறுமையோடு வாழக்கூடிய தண்டனை இருக்கு அல்லவா, அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. அது நியமத்தெல்லாம் இல்லது. அதற்காக நிறைய படோடமான வாழ்க்கை அல்ல. உடுத்த உண்ண உணவு, இருக்கிற இடம் போதுங்க. இது கூட இல்லாம இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நமக்கு அல்லாஹ் என்ன சொல்ல, அடுத்தவங்க போய் கையேந்தும் அளவுக்கு நம்ம அல்லாஹ் ஆக்கிடக்கூடாது. தன்மானத்தோட வசதி வாய்ப்போட வாழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நம்ம கொடுக்கணும். எல்லோருக்குமே அந்த எண்ணம் இருக்கா இல்லை? எண்ணம் இருக்குங்க. யார்கிட்டயும் போய் கையேந்தலாம் கூடாது. வசதியோட வாழணும், நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நம்ம கொடுக்கணும். அல்லாஹ் மருத்துவத்தின் இசுக்கன் வாசியா கேட்டுட்டே நம்ம இருக்கிறோம். கேட்கலாம், தாராளமா கேட்கணும். கேட்கலாம் இல்ல, கேட்கணும். அல்லாஹ் மருத்துவத்தின் இசுக்கன் வாசி, அதை இறைவா எனக்கு ஒரு நிறைவான விசாலமான உணவு கொடுப்பாயா, ரிசுக்கை கொடுப்பாயா, கேட்கணும். அல்லாட்டு கேட்கணும். அடுத்தவங்களுக்கு தேவையாக கூடாது. அல்லாஹும் இன்னி அவதிபிக்கிறீர்கள் குஃப்ரி வல் ஃபக்ரி, நிராகரிப்பு, அடுத்து வறுமை இருக்கு, என்னை பாதுகாப்பாய் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே நம்ம இருக்கணும். வறுமை வந்துடக்கூடாதுங்க, வறுமை வந்துடக்கூடாது. சரி, யாருக்கு ரிஸ்க் நம்ம கொடுக்கப்பட வேண்டுமா?
இதுக்கு நமக்கு குறைக்கப்படக்கூடாதா, கொடுக்கப்படணுமா? என்ன செய்ய தெரியுமா? அழகான ஹதீஸ். மன் அஹப்ப அன் யுப்ஸத்தலஹு ஃபி ரிஸ்கிஹி, ரிஸ்க் அதிகமாக்கப்படுவதை, விசாலமாக்கப்படுவதை ஒரு மனிதன் விரும்பினால், இன்னும் முடியவில்லை, ஷரத்து இது ஜவாப்னு வரல. அடுத்து இன்னொன்னு, அவனுடைய ஆயுள் அவனுக்கு அதிகமாக்கப்பட வேண்டுமா, படுவதற்கு ஆசைப்பட்டால், ரெண்டு விஷயங்க. ஆயுள் அதிகமாக்கப்படுவதற்கு ஆசைப்பட்டால், ரிஸ்க் அதிகமாக்கப்படுவதற்கு ஆசைப்பட்டால், கல் யஸில் ரஹிமஹு, அவன் தன் உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும். அவன் தன் உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும். இதுல ஆழமான செய்தி இருக்குங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒன்னோ ரொம்ப முக்கியம். ஆயுள், நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏற்கனவே என்ன செய்யப்பட்டுருச்சு, நம்ம கருவறையில இருக்கும் போது நமக்கு எழுதப்பட்டுருச்சு, இத்தனை வயசுக்கு நம்ம வாழும் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் அது என்ன, ஏற்கனவே 60 வயசு வாழும் எழுதப்பட்டிருக்கு, திரும்ப நம்ம 65 வயசுக்கு நம்ம வாழ்வோமா இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அந்த கேள்விக்கு நம்ம உள்ள போய் பார்க்கணும், சுருள்ஹாத்துக்களை போய் பார்த்தாக்க நமக்கு பதில் கிடைக்கும். ஒண்ணு ஆயுளை அல்லாஹ் கூடுதலா கொடுப்பான், அல்லது நமக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட ஆயுளுக்கு அல்லவா அந்த ஆயுளை ஒரு பயனுள்ள ஆயுளாக ஆக்குவான். இன்னைக்கு 100 வயசு வரைக்கும் வாழ்றான், செத்தா தொலைய மாட்டானா, 80 வயசு வரைக்கும் வாழ்றான், சரி நிறைய வயசு வரைக்கும் வாழ்றான். அவனால அவனுக்கும் பயன் இல்லை, குடும்பத்தாளுக்கு பயன் இல்லை, சமுதாயத்திற்கு பயன். வாழ்ந்தா என்ன, செத்தா என்னன்னு சொல்லுங்க. பயன் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. பரக்கத்தே கிடையாது. அவனுக்கு ஒரு ஆண்டு வாழ்ந்தாலும் 20 ஆண்டு 30 ஆண்டு 50 ஆண்டு வாழ்ந்தா பாய்தா கிடையாது, வேஸ்ட். இன்னைக்கு அதுதான் எல்லா மக்களும் செஞ்சுட்டு நம்ம இருக்கணும். நம்ம திறந்துட்டுங்க, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வயதுகள் பரக்கத்தான வயதா இருக்கணும். அப்ப நமக்கு அல்ல 60 வயது வரைக்கும் வாழ வாய்ப்பை கொடுத்திருக்கானாக்க, அந்த 60 வயது வரையும் நம்ம என்ன செய்வோம்னாக்க நிறைய பயன்கள் செய்வோம், மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்வோம், நமக்கு நாமே பயனுள்ளவனா இருப்போம், மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்வோம், மற்றவர்களுக்கு நம்ம உபகாரம் செய்வோம். இந்த பயன்கள் நமக்கு தேவையா தேவையில்லை யோசிச்சு பாருங்க. அப்ப ஆயுதங்கள் கூட்டப்படுதுன்னா ஒண்ணு, உண்மையிலே ஆயுதம் நல்லா கூட்டி கொடுப்பான், அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த ஆயுள் இருக்குது அல்லவா, அந்த ஆயுளில் பரக்கத் அல்லாஹ் கொடுப்பான், பயனுள்ளதாக இருப்பான், ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருப்பான். நான் அடிக்கடி சொல்லித்தாரு, என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிவதுண்டு, ரொம்ப பயனுள்ள மனிதன் யார் தெரியுமா? எப்ப நீ மார்க்க கல்வியை கற்று, நீ மற்றவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிற அல்லவா, நான் எல்லாரும் உஸ்தாத் ஆகணும்னு ஆசைப்பட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் அது. நீ படிக்கிறியா, உஸ்தாத் ஆகணும் படி, இமாமத்துக்கு போகணும், சமுதாயத்திற்கு மத்தியில உட்கார்ந்து நிற்கணும், அவங்க சிரிக்கணும், அவங்க 100 ரூபாய் கொடுப்பாங்களா, 200 ரூபாய் கொடுப்பாங்க, எதிர்பார்க்கணும். போயா எதுக்கு அல்ல எனக்கு கொடுப்பான், எப்படி போயிட்டே இருக்கணும். எனக்கு சுத்தமா இமாமத்தை பிடிக்காதுன்னு நினைக்கிறோம், இமாமத்து போனதே கிடையாது, நான் போக மாட்டேன். நானு தர்சுக்கு போனதுதான், டீச்சிங் துறையில அல்ல இது வரைக்கும் ஓட்டிட்டான் பாரு, 60 வயசு ஆயிடுச்சு. டீச்சரா போகணும், உஸ்தாதா போகணும், அது கல்வியை கற்றுக் கொடுக்கணும், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும். கல்வி இந்த அதுவும் கல்வி இருந்து பல வகையான கல்வி இருக்கு. காலேஜ் ப்ரொஃபஸரா போறீங்க, உலக கல்விக்கு போறீங்க, அதுல பறக்கத்துல அதெல்லாம் நான் பறக்கத்தை ஏற்றுக்க மாட்டேங்க. ஏன்னா இப்ப உள்ள நிலைமையை பார்த்த கல்வி விற்பனையாக்கப்படுது. என்ன, காலேஜை கட்டி வச்சு சம்பளம் கொடுக்கிற நிறைய காசு பார்த்து, அது வேற விஷயம். அதை அதுக்கு போனா நீண்ட நேரம் வேற விஷயம் இங்கே தேடணும். மார்க்க கல்வியில ஒரு மனிதன் உள்ள போகும்போது குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அல்லாஹ்வுடைய தன்மைகளையும் அறிந்து அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய பரக்கத்து வேற. நபிமார்கள் ரசூல்மார்கள் அவங்கள உலகத்தை பத்தி உலகத்தை அடையணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க சொல்லிக் கொடுக்கலங்க. அவங்க மறுமையை அடையணும், அதற்கு என்ன வழித்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க நீ பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கலாம் சொல்லிக் கொடுக்கலங்க. அவங்க நீ மறுமையில நல்லவிதமாக இருக்கும், சுருக்கம் உனக்கு கிடைக்கும், அதுக்குத்தான் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. உலமாக்கள் சொல்லுவாங்கல்ல, உலமாக்கள் நபிமாரிய வாரிசு. எப்ப வாரிசு தெரியுமா? உண்மையான நபிமார்களுடைய அந்த கல்வியை பாதுகாக்கும் போது, அல்லாஹுடைய கல்வியை அவன் பாதுகாத்து அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது தான் உண்மையான உலமாவா இருக்கும். நான் அடிக்கும் சொல்லி காட்டுவேன்,
நம்ம எல்லாம் அல்லாவுடைய ஆபீஸ் வேலை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆபீசர் யார் தெரியுமா? நபிமார்கள், ரசூல்மார்கள். இரண்டாவது ஆபீசர் யார் தெரியுமா? நம்பத்தான். இரண்டாவது ஆபீசர் யாரு? நம்பத்தான். கல்வியை பாதுகாக்கிறோம்ல. இந்த சமுதாயம், இந்த இஸ்லாமிய மார்க்கு நிலைத்திருக்க வேண்டும் என்றால், இதுவரைக்கும் நிலைத்திருக்குன்னா கல்வியை பாதுகாக்கப்பட்ட தவறுதான். கல்வி பாதுகாக்கப்படல, உலமாக்கள் மட்டும் இல்லை என்றாலும், உண்மையான உலமாக்கள் சொல்லும், துபாக்குற உலமாக்கள் அல்ல, உண்மையான உலமாக்கள் மட்டும் இல்லை என்றால் உங்களுக்கு மார்க்கம் என்னங்க தெரிய சொல்லுங்க? ஒண்ணும் தெரியாதாங்க. ஒரு விஷயமும் தெரியாது, எப்படி வாழ்வதுன்னு தெரியாதுப்பா. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, அல்லாவுடைய ஆபீஸ் இந்த வேலை பார்த்தேன். அடுத்த ஸ்தானம் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? கணக்கு போட்டு கூலி கொடுப்பான். ஒரு கம்பெனில வேலை பார்த்தா அவன் என்ன கணக்கு போட்டு நம்ம கூலி கொடுக்கலாம். கடைசி முடிச்சு வர கிராஜுவேட் கொடுக்குறான். கொடுக்கலனாக்க நம்ம ஒரு வேலை நம்ம விட்டுலாம் வரமாட்டோம். எனக்கு என்ன காசு கிடையாது. நான் 11 வருஷம் வேலை பார்த்திருக்கேன், அல்லது 9 வருஷம் வேலை பார்த்திருக்கேன், கிராஜுவேட்ல குறையுது, கணக்கு பாருங்க அப்படின்னு சொல்றோமா இல்லையா? கணக்கு பார்த்து அவன் கொடுக்கான், கரெக்டா கொடுக்குறான். அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? அவ பயனுள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆயுள், அத பறக்கத்து அல்லது உண்மையான ஆயுள். சரி, இந்த இரண்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், உணவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நம்ம யாருமே தேவையாகாமல் நம்ம சுய மரியாதையோட சுய கௌரவத்தோட வாழ வேண்டும் என்றால் உறவுகளை சேர்ந்து வாழும் அல்லாஹ் சொல்லி காட்டும். இன்னொரு ஹதீஸ் இருக்கு, மன்கான யூமினபில்லா வல்யோமில் ஆகிரு கல் யஸில் ரஹமது. அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஒரு மனிதன் ஈமான் கொண்டவனாக இருந்தால் உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும், உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும். இதற்கு அப்படி ஆப்போசிட் கருத்து. யார் உறவுகளோடு சேர்ந்து வாழலையோ அவன் என்ன இல்லைன்னு அர்த்தம்? அவன் அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்பதாக இருக்கும். ஈமான் கொள்ளாதவனாக அவன் கருதப்படுவான். அக்ஸிதான், அக்ஸ முஸ்லிம் சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு அவன் ஈமான் கொண்டவனாக இருந்தால் உறவுகளோடு சேர்ந்து வாழணும். வாழ்ந்தவன் அவன் ஈமான் கொண்டவன், அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டவன். சேர்ந்து வாழாதவன் அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு அவன் என்ன செய்யல, அவன் சேர்ந்து வாழலையா, அவன் ஈமான் கொள்ளல் என்பதாக இருக்கும். அருமையானவர்கள், இது அதுக்குரிய அர்த்தம். சரிங்க, இப்ப அடுத்த ஒரு விஷயத்துக்கு வரேன். அதாவது உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்ற விஷயத்தை பற்றி நம்ம இந்த 3 ஹதீஸ் மூலமா படிச்சுட்டோம். சரிங்க, உறவுகள் என்பவர்கள் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. யாரோடு நம்ம சேர்ந்து அதிகமாக வாழணும், யாரு? அடுத்த கேள்வி, நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி, உறவுகள் என்பவர்கள் யார்? அருமையானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கணும். உறவுகள் என்பவர்கள் முக்கியமான பாடம் இது. மக்கள் இந்த காதலை வாங்கி இதனால பயம் கட்ட மாதிரி விட்டுட்டு போறீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கும். இப்ப நான் சொன்ன விஷயம்னா இந்த காதலை விடக்கூடிய விஷயம் அதெல்லாம் ஐயா முக்கியமான பாடம் கிடையாது. இத முக்கியமான பாடம் நீங்க கருதல்னாக்க ஏன் ஸ்டைல வேற விதமா சொல்லி காட்டிட்டு கேர் பண்ணுங்க. அது என் மாணவத்தை கருத்து தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன் நான். முக்கியமான வார்த்தை, முக்கியமான செய்திங்க. நம்முடைய ஆழமாக நம்ம பின்பற்ற வேண்டிய, நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய செய்திங்க. சரிங்க, யாரு உறவுக்காரங்க? தாய், தந்தை, தந்தையுடன் பிறந்தவர்கள், தாயுடன் பிறந்தவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள். ஓகே, இதான் பதில். ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருக்கு. உறவு என்பது நம்முடைய மெயின் உறவு நம்முடைய தாய், நம்முடைய தந்தை. அதற்கடுத்து நம் கூட பிறந்தவர்கள். சரிங்க, அதற்கடுத்து இவங்களாம் நெருக்கமான உறவுகள், தவில் குருபா. தாய், தந்தை, நம் கூட பிறந்தவர்கள், நம்முடைய பிள்ளைகள், நெருக்கமான உறவுகள். இந்த இப்ப இதை தவில் குருபா, கைர தவில் குருபான்னு 2 வகையான பிரிக்கல நான். சரி, உறவுகள் மட்டும் நான் கேட்டு போறேன். தாய், தகப்பன், நம் கூட பிறந்தவர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி. அதுக்கடுத்து தந்தையும் கூட பிறந்தவர் இருக்காங்களவா, அவங்க நம்முடைய உறவினர்கள் தான். அவங்க மிக முக்கியமான உறவினர்கள். தந்தையுடைய
தங்கச்சி, அக்கா, அண்ணன், தம்பி, அவங்களுடைய பிள்ளை எல்லாமே நமக்கு உறவுக்காரங்க. அதே போல இதுல ஒரு விஷயங்களேன், அல்லாஹு தஆலா கூறும்போது தவில் அக்ரிபாயி, தவில் குருபா என்று சொல்லி காட்ட, தவில் அர்ஹாம் என்று சொல்லி காட்டுறோம். தவில் அர்ஹாம்னாக்க நம்முடைய தாய் கூட பிறந்தவர் இருக்கிறாங்களே, நம்முடைய சின்னம்மா, நம்முடைய பெரியம்மா, மாமா, இவங்கெல்லாம் அவங்களுடைய பிள்ளைகள், இவங்கெல்லாம் நம்முடைய உறவுக்காரங்க, நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க. அதுக்காக இது மட்டும் இல்லைங்க, திருமணத்திற்கு பிறகு நம்முடைய மனைவியை பெற்றெடுத்த தாய் தகப்பன், அதே போல அவங்க மனைவி கூட பிறந்தவர்கள், அவங்களுடைய பிள்ளைகள், இவங்க எல்லாமே நமக்கு சொந்தக்காரங்க, உறவினர்கள். நம்ம ஒரு வீட்டுல நம்ம கல்யாணம் பண்ணணும்னாக்க, நம்ம ஒரு தேவை செஞ்சோம்னாக்க எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டுத்தான் ஆகணும். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அதாவது தௌஹீத் வட்டாரத்துல 150 ரூபாய் கல்யாணத்தை முடிச்சேன், 300 ரூபாயில கல்யாணத்தை முடிச்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. உண்மையா? என்னைக்கே அவங்க சொன்னவங்க எல்லாத்தையும் ஒருக்கணிட்டு, இது என் அண்ணன், இவன் என் தம்பி, இவன் என் மாமா, என் மச்சான், என்னைக்கு சொல்ல போறீங்க? சொல்லணுமா சொல்ல வேணாமா? அவங்களை கூப்பிட்டு உணவு போடக்கூடாதா? அதுக்காக ஆடம்பரம் வேணும், உணவு தாராளமா போடலாமே. என்ன, எங்க தகப்பனாக்க மட்டும் 15 குழந்தைங்க. இப்ப நான் ஒரு விருந்து போட்டா 1000 பேர் வருவாங்க. 1000 பேர் ஆலயமா இருந்துட்டு 1000 பேருக்கு விருந்து போனா சொன்னாக்க என்ன இருக்கும்? நான் எல்லாத்தையும் கூப்பிட்டுதான் ஆகணும். ஒரு ஆளை கூப்பிடணும்னா ஏற்படும், அங்க சண்டைகள் ஏற்படும், உறவுகள் முறியும். இது இஸ்லாம் விரும்பக்கூடிய உறவு அல்ல. சேர்ந்து வாழ சொல்லி காட்டுறோம். இவங்கத்தான் உறவுக்காரங்க, நம்ம இவங்களோட சேர்ந்து வாழணும். சரிங்க, சேர்ந்து வாழ இப்ப உறவுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். சிலத்து ரகம் உறவுகளோடு சேர்ந்து வாழுதுன்னு அப்படின்னா என்னங்க? ஒண்ணு இல்லைங்க, அவங்களுக்கு நாம் தோல் கொடுப்பது, நாம் அவர்களுக்கு கை கொடுப்பது, உதவிகள் செய்வது, பணத்தால் உடலால் உதவிகள் செய்வது, இதாங்க சிலத்து ரகம். நம்முடைய அண்ணன் கஷ்டப்படுறானா, நம்ம நிறைய சம்பாதிக்கிறோமா, அவனை தூக்கி விடணும், தம்பியை தூக்கி விடணும். நம்முடைய சித்தப்பா பையன் கஷ்டப்படுறானா, தூக்கி விடணும். சித்தப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரா, வயதானவரா இருக்கிறார், கொண்டு போய் காசை கொண்டு போய் கொடுக்கணும். நம்முடைய தாயிட்டா பண்ணி கொண்டு போய் கொடுக்கிறதை கொண்டு அங்க கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம உதவிகள் செய்யணும், உபத்திரம் பண்ணக்கூடாது. உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லையா, உபத்திரம் பண்ணாம உதவிக்கணும். இதான் உறவுங்க. நம்ம உறவுக்கு சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழணும்னாக்க நாம் அவர்களுக்கு என்ன செய்யணும்? நம்மால் முடிந்தாலும் அவளுக்கு உதவி செய்யணும். பணத்தால் உடலால் நம்ம அவளுக்கு உதவி செய்யணும். இதாங்க உறவுகளை சேர்ந்து வாழுவதற்கு அர்த்தம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உணவு, இந்த நியமத்து நாம் மட்டும் உண்டு கழிப்பதற்காக வேண்டி அல்லன்னு. நாளைக்கு மறுமையில் அல்ல நம்முடைய ஒவ்வொரு பைசாவுக்கும் கேள்வி பண்ணி கேட்போம். பதில் சொல்லாட்டி காலை அசைக்க முடியாது. இதான் சகிகான ஹதீஸ், இதான் உண்மை நிலை. நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப பயந்து வாழ வேண்டி இருக்குங்க. இதான் உறவுகளை சேர்ந்து வாழணும். அடுத்த கேள்வி வரேன். ஏன் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உறவுகளை பற்றி இந்த அளவுக்கு ஏன் பேசணும்? அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னாக்க ஆழமான செய்திகள். இத பாருங்களேன், அல்லாஹுடைய தூதருக்கு நெருக்கமான உறவே கிடையாதுங்க. தாய் தகப்பனும் இல்லைங்க. கூட பிறந்தவர்கள் இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு கூட பிறந்தவர்களும் இல்லை, தாய் தகப்பனும் இல்லை. வேறு யாருமே இருந்தா? தந்தையின் கூட பிறந்தவர்கள், தாயின் கூட பிறந்தவர்கள் தான் இருந்தாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சாங்களா? செஞ்சாங்க. அவங்க மூலியமா நிறைய உதவிகள் அவங்க பெற்றதால், அந்த உதவிகள் அவங்க பெற்றதால் அவங்க அதிகமாக உறவுகளை பேணுவதற்கு சொல்லி காட்டிட்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே அல்லாஹுடைய தூதர் மூலமாக பரவலங்க. அல்லாஹுடைய தூதருடைய உறவினர்கள் மூலமாக தான் பரவுச்சு. இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சொல்லணும்னாக்க ஒரு தைரியம் வேணும். சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? நமக்கு பின்னால யார் நிக்கிறா? நம்முடைய சச்சா அபு தாலிப் நிற்கிறார். இன்னும் மற்ற சச்சாக்கள் நிற்கிறாங்க.
நம்முடைய உறவுக்காரங்க நிக்கிறாங்க, அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இந்த எண்ணத்துல போய் நின்றாங்க. மக்காவின் நிலை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய உடலில் ஒரு கை பட்டால், கை வைத்தவனுடைய உடலில் நூற்றுக்கணக்கான கைப்படும். இதான் யதார்த்த உண்மை. இதான் யதார்த்த உண்மை. அதிகமாக ஈமான் கொண்ட மக்களும் அவங்க தாங்க. மனைவி ஈமான் கொண்டாங்க, அபூபக்கர் நண்பர், அலி ஈமான் கொண்டாங்க, நெருங்கியவர்கள உறவுகளை ஈமான் கொண்டாங்க. அவங்களுடைய உதவியின் மூலமாகத்தான் இஸ்லாம் பரவிச்சுங்க, ரொம்ப ரொம்ப பரவிச்சு. உங்களுக்கு தெரியுமா, ஹம்சா இஸ்லாத்து வராரு என்ற வரலாறு. ரசூல்லா வந்து அபூஜஹல் கடுமையா பேசித்தான் இருக்காது, தாங்க முடியாது. ஏன் அண்ணன் மகனின் குறை சொல்றியா? அந்த அவையில போட்டு அவனை போட்டு அடியன்னு அடிச்சுட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுட்டு இருந்து அங்க களிமாவை சொல்லி காட்டு வர்றாரு. உஹது யுத்தம் அதுல பாத்தீங்கன்னாக்க வந்து ஆரம்பத்துல, அதாவது முற்பகலில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சதுங்க. அந்த வெற்றிக்கு காரணகர்த்தாவாக இருந்தவங்க யார் தெரியுமா? ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதுக்கடுத்து ஜாபிர் இப்னு அப்துல்லா, இல்ல ஜுபைர், அதாவது ஜுபைர் இப்னு அவாம், ஜுபைர் இப்னு அவாம். சரி, ஹம்சா உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை. ஜுபைர் யார் தெரியுமா? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், மிகப்பெரிய வீரர்கள். அதற்கு பிறகு அடுத்த பகலில், அடுத்த இரண்டாவது மாலை பொழுதில் என்ன ஆயிடுச்சு? முஸ்லிம்களுக்கு கடுமையான அளவுக்கு தோல்வி கிடைச்சது. சரி, ரசூலுல்லாஹ் வந்து ஆக இந்த உறவுகள் மூலமாகத்தான் இஸ்லாத்தை அதிகமாக கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்க தாங்க கை கொடுத்து நின்றாங்க. மற்றவர்கள் கை கொடுத்ததை விட இவங்கத்தான் கை கொடுத்து நின்றாங்க. 3 ஆண்டுகள் அங்க வந்து என்ன செய்யப்படுது? சுஹபா அபி தாலிப்ல வந்து அங்க வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து உதவிகள் செஞ்சது ஃபுல்லா சொந்தக்காரங்க தான். ஆண்கள் மட்டும்தான் உள்ள போயிருந்தாங்க, அவங்களுடைய சச்சாக்கள் ஃபுல்லா போயிருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்த, அதாவது மாமிமார் இருக்கிறாங்களா, அவங்க வெளியில இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? திருட்டுத்தனமாக மறைமுகமா உணவு கொடுத்து இதை வந்து உடைச்சி எடுத்து வெளியில கொண்டு வருவதற்கு சொந்தக்காரங்க தான் முயற்சி பண்ணாங்க. இதாங்க உறவு. தோல்வி கொடுக்க வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகும்போது, மதீனாவுக்கு உள்ள போயிட்டாங்க. எல்லா கோத்திரத்தார்களும் என்ன செய்றாங்க? அந்த ஒட்டகத்தை வந்து பிடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்களுடைய கோத்திரத்துக்கு வாங்க, அப்படி பிடிச்சு எடுக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஒத்துருக்கு ஹாதன் ஹாதல் ஹாதன் ஆதல் ஆதன் பெகல, இந்த ஒட்டகத்தை நீங்க விட்டுடுங்க. நீங்க ஹாதல் பெகல, இந்த ஒட்டகத்தை நீங்க விட்டுடுங்க. பைன்னஹா மஅமூரத்துன், அது ஏவப்பட்டிருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினைச்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டன் அப்துல் முத்தலிப், அவர் எங்க தந்தா தெரியுமாங்க? அவர் மதீனாவை சேர்ந்தவர், மக்காவை சேர்ந்தவர் அல்ல. அவர் மதீனாவை சேர்ந்தவருங்க அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப்புடைய உறவுக்காரங்கள் அங்க இருக்கிறாங்க. அப்துல் முத்தலிப் ரொம்ப பாசம் உள்ளவங்க, ரொம்ப பிரியமா உள்ளவங்க அங்க இருக்கிறாங்க. அந்த உறவுகளை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆமீனா என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மகன் அழைத்து கொண்டு போய் அந்த உறவுகளை காட்டினாங்க. மதீனாவுக்கு போகும்போது, மதீனா அங்க வந்து இஸ்லாமிய மார்க்கம் அங்க பரவச்சு நம்ம சொல்லி காட்டுவோம்ல. எதை வச்சுங்க பரவச்சு? சொந்தங்கள். இந்த சொந்தக்காரங்களை வச்சு, இந்த சொந்தக்காரங்க ஒண்ணு கை விட்டுட்டாங்களே, கல்லி வலி விட்டு தள்ளு, நீ மதீனாவுக்கு வா, உனக்கு நாங்க தோல் கொடுக்கிறோம். சொன்னவங்க யார் தெரியுமா? மதீனா வாசிகள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள், சொந்தக்காரங்க, அப்துல் முத்தலிபுடைய சொந்தக்காரங்க. அந்த ஒட்டகம் போய்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்துல வந்து ஒரு எண்ணம், அந்த பாட்டனுடைய சொந்தக்காரங்களாம் இதுதான் இங்க இருக்கு, அங்க போய் இந்த ஒட்டகம் இறங்கணுங்க, நிக்கணுங்க என்ற ஆசைப்பட்டுதான் போனேன். அதே போல அந்த ஒட்டகம் அங்க போயிட்டு இறங்கிச்சு. பாட்டு மதீனாவுடைய இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணம் யாருத்தான்? அந்த மதீனாவில் உள்ள சொந்தக்காரங்க, உறவினர்கள். எல்லா யுத்தத்திற்கும் அவங்க கலந்துகிட்டாங்க, அவங்க கை கொடுத்தாங்க, உடலால் பொருளால் கை கொடுத்தாங்க. இதாங்க உண்மை. அதனால ரசூல் என்ன செஞ்சாங்க? உறவுகளோடு நம்ம சேர்ந்து வாழணும், எதையும் நம்ம சாதிக்க முடியும். 2 விஷயத்தை சொல்லி நான் ஒரு உரையை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியும்,
தப்சீரிலேயே சூப்பர் கிதாப், அழகான கிதாப், நல்ல அசகான கிதாப், அதாவது சகியான கருத்துக்கள் கொண்டுள்ள கிதாப். என்ன கிதாப் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்? யாராவது சொல்றீங்களா? இப்னு கசீர், அப்படிதானே? இப்னு கசீர் தான். அதுதான் வந்து அதாவது ரஅசுல் கிதாப், அதாவது கிதாப் முஃபஸ்ஸிர், கிதாப் தப்சீர், தப்சீர் கிதாபுடைய தலையாய கிதாப் தப்சீர் இப்னு கசீர் இருக்கும். அந்த இப்னு கசீர் தன்னுடைய முகத்திமால முன்னரில வந்து ஒரு கருத்தை எழுதுவாருங்க, பெரிய அறிஞர். இப்னு கசீர் மட்டும் அவர் எழுதலைங்க. அல் பிதாயா வன் நிஹாயா ஒரு கிதாப் இருக்கு. ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி காலம் வரைக்கும் உள்ள வரலாறு ஃபுல்லா எழுதியிருப்பாங்க. நிறைய கிதாப் எழுதினவர் தான், மிகப்பெரிய முஅல்லிஃப் அவர். நிறைய கிதாபுகள் எழுதியவர் ஷேக் இப்னு கசீர் அவர்கள். அவர் முகத்திமால் எழுதுவாரு, நான் என்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு, நான் ஒரு சிறந்த ஒரு ஆலிமாக, பெரிய ஆலிமா ஆகுவதற்கு எனக்கு உதவி செய்தவர் யார் தெரியுமா? என் அண்ணன், என் சகோதரர் அண்ணன் தான் உதவி செய்தார். நீ படிப்பா, நான் உனக்கு உழைச்சி கொடுக்கிறேன். நீங்க எத்தனை அண்ணன் தானுங்க இருக்கிறீங்க சொல்லுங்க. நீ ஆலிம் கோர்ஸ் படிப்போ, மார்க்கத்திற்காக உழை, மார்க்கத்திற்கு சேவை செய்ய, எது வேணாலும் பண்ணு, மார்க்கத்தை நல்ல முழுமையா கத்துக்கிட்டு மார்க்கத்தை சொல்லிக் கொடு, நான் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்கிறேன், நான் உனக்கு வீடு கட்டி கொடுக்கிறேன், நான் உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கிறேன். தகப்பனும் சொல்லுவது கிடையாது, கூட பிறந்தவரும் சொல்லுவது கிடையாது. அவரை நினைச்சு பார்க்கிறார், நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு ஆலிமாக இருப்பதற்கு யார் காரணம் தெரியுமா? என்னுடைய சகோதரன், அவர் தான் எனக்கு காரணம் என்றா சொல்லி காட்டுவார். சரிங்க. ஹதீஸ் கிதாபிலேயே ஃபர்ஸ்ட் கிதாப், சஹீஹான ஹதீஸ்கள் கொண்ட கிதாப் எந்த கிதாபுங்க? எல்லாத்துக்கும் தெரியும், புகாரி. நானே சொல்லுவேன், உங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். எதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்? புகாரி தான். புகாரி இமாம் இருக்கிறாள், அவருக்கு முகத்திமால சொல்லி காட்டுவார். கிட்டத்தட்ட 12 அதாவது 2 லட்சம் ஹதீசுகள் வந்து அவர் வந்து திரட்டியவர். அவர் 2 லட்சம் ஹதீசுகள் மனப்பாடம் செய்தவர், திரட்டியவர். ஆனா புகாரில வரக்கூடிய ஹதீஸை பார்த்தீங்கன்னாக்க வந்து வெறும் 12,000 தான். தக்கரெல்லாம் நீக்கி பார்த்தோம்னா ரொம்ப பேரும் பார்த்தீங்க. சரிங்க. மிகப்பெரிய முஹத்தீஸ், இன்னைக்கு வந்து ஹதீஸ் கிதாபை வந்து கொடுத்தவருங்க அவரு. பெரிய முஹத்தீஸ், சஹீஹான ஹதீஸுகளை கொடுத்தவர் புகாரி இமாம் அவர்கள். அவங்க முகத்திமால் அழகா சொல்லி காட்டுறாரு, நான் ஹதீஸுகளை திரட்டுவதற்கு எனக்கு உதவியாக இருந்தவர் என்னுடைய அண்ணன், என் சகோதரர். என்ன செய்வார் தெரியுமா? அவர் ஜவுளி கடை வச்சிருந்தாருங்க. அவரு என்ன செய்வார் தெரியுமா? அவர் வந்து நான் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு பல பாகத்துல இருந்து பாதாதுக்கு என்ன செய்வானாக்க வியாபார கூட்டம் வரும்ல, ஒவ்வொரு கூட்டத்திலையும் கொண்டு போய் காசு கொடுப்பாரு. நீங்க எங்க போறீங்க? அங்க என் தம்பி புகாரியை பார்த்து இந்த காசை கொடுத்துருங்க. நீங்க எங்க போறீங்க? தம்பி புகாரியை பார்த்து இந்த காசு கொடுங்க. எனக்கு அங்கங்க நான் போவேன், காசு எனக்கு கிடைச்சிடும். எனக்கு வந்து செலவுக்கு பணம் இல்ல நிலை எனக்கு இருக்காது, செலவுக்கு பணம் வந்துடும். அப்படியே அந்த காசை வச்சுக்கிட்டு என்ன செய்வேன்? ஹதீஸுகளை திரட்டணும் இருக்காது, ஓடிக்கிட்டே நான் இருந்தேன். நான் இன்னைக்கு பேசப்படுறாருங்க அவங்களாம். அவங்க மனிதர்கள், நம்ம மனிதர்களாங்க. வாழும்போது ஒண்ணும் கிடையாது, செத்த பிறகு நினைப்ப யாரும் நினைக்க மாட்டாங்க. நம்ம மனிதர்கள், நம்ம அவங்களும் வாழ்ந்து இறந்து 1000 வருடங்கள் ஆயிடுச்சு. அதோட கொஞ்சம் குறைவு வருது, அதோட கூடுதல் வருடங்கள் ஆயிடுச்சு. நம்ம நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். அவங்க கித்தாபுகளை படிச்சு கொடுக்கணும். நம்ம எல்லா அரபி கல்லூரில வந்து புகாரி படிச்சு கொடுப்பாங்க, சில அரபி கல்லூரில வந்து தப்சீர் கசீர் படிச்சு கொடுப்பாங்க. எல்லா மதரசாக்களையும் படித்திருக்கக்கூடிய கித்தாப் புகாரி. இருக்கிறாரா இல்லையா? உங்களோட இருக்கிறாரா இல்லையாங்க? அவரு இவரோட வாழ்ந்துட்டு உட்கார்ந்து இருக்காருங்க. இன்னைக்கே இறந்துட்டாரு அவரு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம இவரோட வாழ்ந்துட்டு உட்கார்ந்துருக்காரு. இதுதாங்க வாழ்க்கை. அவரை உருவாக்குவதற்காக பாடுபட்டாங்களே. நான் அடிக்கடி சொல்லுவது, இந்த பயான்ல சொல்லுவது உண்டு, உங்களுக்கு எந்த ஆண் குழந்தை இருக்கா, ஒரு ஆண் குழந்தையை அல்லாவுக்காக வேண்டி மார்க்க கல்வியில கொண்டு போய் அவனை ஹாஃபில் ஆக்குங்க, அவனை ஆலிம் ஆக்குங்க, அவனை உஸ்தாத் ஆக்குங்க. உஸ்தாத் ஆக்குங்க, இமாம் ஆக்குங்க, அல்ல உஸ்தாத் ஆக்குங்க. அவன் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கட்ட, ஆலிம்களை உருவாக்கிட்டு அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். அவன் உருவாக்குறானா, அவனுக்கு நீங்க சம்பாதிச்சு வைங்க.
அல்ல அந்த அண்ணன் சம்பாதிச்சு வைக்கிட்டோம், அல்ல தம்பி சம்பாதிச்சு வைக்கிட்டோம், வைக்கக்கூடாதா? இதானே இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அப்படி செய்யவே இல்லைங்க. நான் நிறைய பேர் எனக்கு உங்க எத்தனை குழந்தை கேட்டாரு? 3 குழந்தைங்க. எல்லாம் என்ன சொல்றாங்க? ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் வந்து எல்லாம் இருக்கான். போயா சரி, உன் பையன் அந்த 3 பேரும் 5 வேளை கரெக்டா தொழுகிறான், அதை பாத்தியா? அவன் நரகத்துக்கு போமா, அவன் போமா ஒன்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போடுவேன். நான் எனக்கு நரகத்திற்கு போவதற்கு யாரு காரணம்? கனவானமான என்னுடைய தாயும் தந்தை தான் காரணம். என்ன வந்து ஒழுங்கா படிக்க வைக்காம உலகம் பணம் நினைப்ப படிக்க வச்சாங்க, அவன் செத்து இழுத்துட்டு போவோம். படித்தவர்கள் என்ன குறைவாக நினைக்க வேணாம். நிறைய படித்தவர்களை வந்து வெளிநாட்டுல பார்த்திருக்கேன். ஒரு கம்பெனியுடைய மிகப்பெரிய போஸ்ட்ல இருந்தவன் நான், நிறைய சம்பாதிச்சவன் நான், நிறைய பார்த்திருக்கேன். அந்த பிள்ளைகள் நிறைய படித்திருக்கிறாங்க, தொழுக மாற்றுறாங்க. அவங்க பணம் எதிரி ஓடிவிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிள்ளை, நம்ம ஒரு நம்ம பிள்ளை ஒரு 5 வேளை தொழுகுனாக்க நம்ம பிள்ளைய பெற்றுவதற்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? என்னைக்கா நம்ம யோசிச்சிருப்போமா? நம்ம கவலைப்பட்டிருப்போமா? சரி, 3 குழந்தை அல்லா கொடுத்த, ஒரு குழந்தை நம்ம ஹாஸ்டல் ஆக்கக்கூடாதா, ஆலயம் ஆக்கக்கூடாதா? ஏங்க நம்ம எந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம் புரியுதா? நமக்கு அல்லாவுடைய அருள் கிடைக்குமா? நமக்கு அல்லாவுடைய நியமத்துல நமக்கு கிடைக்குமா? நமக்கு எங்க போயிட்டு பாத்தீங்களா? எங்க நம்ம படிக்க வைக்கலாமே, நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஆலிமாக்கலாமே, ஆசில் ஆக்கலாமே. நீ உஸ்தாதா இருப்ப, நான் உனக்கு வீடு கட்டி வைக்கிறேன்ப்பா, உனக்கு தேவையான சொத்துல சேர்த்து வைக்கிறேன். யாராவது நம்ம சொல்லி இருக்கிறோமா? சொல்லலைங்க. சொல்லி பாருங்க. அப்படி எண்ணத்தை கொண்டு வாங்க. நீங்க உங்களை நீட்டி கை நீட்டி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதே கை என் பக்கம் வந்தாக்க பதில் இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்களா? பதில்லாம் இருக்குங்க. அன்சாட்டி என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. என் பிள்ளைகள், நான் 4 குழந்தைகள் பெற்றுருவேன். இந்த 4 குழந்தைகள் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. ரொம்ப ஆழமா சிந்திச்சவன் நான். அப்பெல்லாம் அவங்களை வந்து, அதாவது மார்க்க கல்வி அவங்களுக்கு மெயின், மற்ற கல்வி அடிஷனல் கொடுத்தேன். 4 பேருக்குமே 4 பேரும் நீங்க உஸ்தாதுகளா இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு உஸ்தாதுகள் ஆயிட்டாங்க அவங்களும் என்ன மாதிரி. இதுதான் வாழ்க்கை. அவங்களை கண்டு சந்தோஷப்படுவோம். மனிதனுக்கு அடிக்கடி சொல்லி காட்டுவேன், நீ நன்மெல்லாம் வந்து எடுக்கலாம் இல்லடி பாட்டுங்க, அல்லடி பாட்டுங்க அப்படின்னு. என்ன ஒண்ணு, ஏன் அந்த பண்பு நமக்கு வரக்கூடாதா? சிந்திச்சு பாருங்க. நீங்க உங்களுடைய உள்ளத்துல துணி விட்டுட்ட. இதுக்கு பிறகு நான் என்னுடைய பேச்சு உங்களுக்கு வேலை செய்வதை வேலை செய்யாம இருக்குது அல்லாட்ட பொறுப்பை படைச்சிட்டேன். ஏன்னா வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். உலகத்துல வாழும்போது என்னுடைய சகோதரர்கள் எல்லோருமே நாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பிறக்குங்கிறக்காக நான் பெற்ற இன்பத்தை வையகத்துக்கு இருக்கிறேன். ரிசுக்கு யார் கொடுப்பாங்க? அல்லாஹ் கொடுப்பாங்க. ஐயோ, நம்ம பிள்ளைல ஆலயமாகிட்டு அவன் போய் பிச்சை எடுத்துட்டு போறான். இன்னைக்கு என் பையன் யாராவது அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க, உதவி செய்ய வந்தாங்கன்னாக்க வந்து, எங்க ஜக்காத்து பணத்தை கொடுக்காதீங்க, ஜக்காத்து பணம் வாங்குற அளவுக்கு எங்க வாப்பா என்ன வளர்க்கல, ஹதியா வந்த கொடுக்க நான் வாங்கிக்கிறேன் அது சொல்லும் அளவுக்கு அவன் இருக்கிறான். இதான் வாழ்க்கை. ரிசுக்கு அல்ல நிறைய கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய அல்லா ரிசுக்கு கொடுத்திருக்கிறாங்க. 1.25 கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் சொந்தமா, அதாவது அசாதிக்காத்து ஒரு பெண்கள் கல்லூரி கட்டியிருக்கேன் நான். 1.25 கோடி ரூபாய் சொந்த செலவுல, சொந்த உழைப்பு, யாருக்கும் ஒரு ஆள் வாங்கல. ஆனா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தான், ஒரு போஸ்டிங் கொடுத்தான், ஒரு திறமை அல்லாஹ் கொடுத்தான், சம்பாதிக்கிற வாய்ப்பு கொடுப்பாங்க. திறமை எந்த டிசிபியிலே இதுல இதுலயும் வண்டி ஓடிட்டு இருந்துச்சு, அதுலயும் வண்டி ஓடிட்டு இருந்துச்சு, ரெண்டையும் அல்லாஹ் கொடுத்தான். ஈமான் வேணும். அதான் இன்னைக்கு அன்சாட்ட சொல்லி காட்டணும். உங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆலியமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லைங்க ஷேக் அப்படி இருக்காரு இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஆலியமாக்கணும் இந்த பிள்ளைகளை. நம்ம பொதுமக்கள்கிட்ட போய் நம்ம பேசணும்னாக்க நம்ம வந்து செஞ்சுட்டு போய் பேசணும். தெரியும் ஷேக் அப்படி சொன்னார்ல, யதார்த்த உண்மைதான். உங்கள்கிட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்களா, சரி பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அதிகமா நீங்க உங்க பொம்பளை பிள்ளை வந்து வேலைக்கு போகணும்னு நினைத்திருந்தா படிக்கிறீங்க. அதுவும் இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் வேலைக்கு போனா அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஈமான பாதுகாக்கிற நிலைமை இருக்கணும், அவங்களுடைய கருப்பை பாதுகாக்கிற நிலைமை அவங்களுக்கு இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தாட்டம் நீங்க வந்து படிக்க அனுப்பணும், வேலைக்கு அனுப்பணும்.
ஈமானையும் கருத்தையும் பாதுகாக்க நிலைமை இல்லையா, அந்த பிள்ளைகளை நீங்க படிக்கவும் அனுப்பக்கூடாது, நீங்க வேலைக்கும் அனுப்பக்கூடாது. அனுப்புனா அந்த பிள்ளைகள் நரகத்திற்கு போகும்போது உங்களையும் சேர்த்து அனுப்பிட்டு போடுவாங்க. இதான் உண்மை, யதார்த்த உண்மைதான். இன்னைக்கு காலேஜுகளை போய் பார்த்தீங்கன்னாக்க யதார்த்த வாழ்க்கை, ஒரு மனிதன் எப்படி வாழணும், நல்ல வாழ்க்கையை அவங்க சொல்லிக் கொடுக்கவே இல்லைங்க. வீணா போன வாழ்க்கை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை போய் விரும்பி நம்ம சமுதாயம் படிச்சுக்கிட்டு இருக்கு, வெறித்தனமா படிச்சுட்டு இருக்கு. அது ஆத்திரம் வருதுங்க. என்ன சமுதாயம்? அங்க போய் ஒரு பெண்ணை எப்படி வாழணும், எவ்வளவு அகலாக்க வாழணும், அவருடைய தாய் தகப்பட செய்ய வேண்டிய கடமையெல்லாம், பெற்றோருக்கு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அதை சொல்லித்தராங்க காலேஜ்ல. அங்கே எவனோ எவனோட போகலாம், சேர்ந்து வாழலாம், ஆண்களோடு சேர்ந்து வாழ்ந்துடலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு அந்த டெஸ்ட பார்த்துடலாம் சொல்லித்தராங்களா இல்லையா? அநாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கிறாங்க. நம்ம சமுதாயம் ஓடிவிட்டு இருக்குங்க, வெறித்தனமா ஓடிவிட்டு இருக்கு. என்னையா இது அநியாயமா இருக்கு? இந்த சமுதாயத்தை நினைச்சு வேதனைப்படுவதா என்னால ஒண்ணுமே புரியல. வெறித்தனமா ஓடிவிட்டு இருக்குங்க. எங்க ஊர்ல பார்த்து ராஜகிரி பண்டாடு ஐயம்பட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அந்த பிள்ளை பெண்கள் அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. நான் நோட்டீஸ் கொண்டு போய் கொடுக்க போவேன், என்னை பார்த்து சிரிப்பாங்க, சிரிச்சுட்டு போகையா என் பிள்ளைங்க கொண்டு போய் கொடுக்க போவாங்க. இப்ப என் பேட்டிகளை உருவாகிட்டாலும் அவனையும் கொண்டு போய் கொடுக்க போவானோ. அது என்ன ஹபீபின்னு சொல்லுவாங்க பேட்டிங்க. ஹபீபி நான் நோட்டீஸ் கொடுக்க போனேன், என்னை பார்த்து சிரிக்கிறாங்க ஹபீபி. அந்த அக்கா என்னை பார்த்து சிரிச்சுட்டு பாரு, சிரிச்சுட்டு போட்டோமா பரவாயில்லை. நம்மள ஏதோ ஏமாலின்னு நினைச்சிட்டு உலகத்துல பிழைக்க தெரியாது நினைச்சிட்டு அவன் சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காள். அவ்வளவோ நம்ம தான் கில்லாடிங்க. அது பாஸ்போர்ட் விசாலம் தேவையில்லை, அதற்கு குறையுமே இருப்பாங்க. அவங்க திருத்த நம்ம ஆசைப்படுறோம், என்ன செய்யறது முடியல. அவங்க தாய் தவிர சொல்லிட்டு சொல்லிட்டு இல்ல என் பிள்ளை நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க, அது அதனால அவளை நான் காலேஜில் கொண்டு போய் கேட்கிறேன். நிறைய மார்க் வாங்கினா இங்க அனுப்பணும், அதைத்தான் ஒழுங்கா படிப்பு, அவளுக்கு தான் இந்த பாடம் புரியும். அரபி பாடம் அல்லாஹ்வுடைய கல்வி, கஷ்டப்பட்டு படிக்கணும். நல்ல மார்க் எடுத்திருக்கார். இந்த சமுதாயம் உருப்படுமா? கேள்வி என்கிட்ட கொடுத்துட்ட, நீங்களே பதில பார்த்துட்டீங்க. இந்த தவறு நீங்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க. திரும்ப வெளியில வாங்க. சொர்க்கத்திற்கு போகணுமா? இல்ல பரவாயில்ல, எனக்கு பாஸ்போர்ட் விசாலம் தேவையில்லை, நான் பாட்டு போயிருந்தே இருக்கேன். ஓகே மாசலாம் போயிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஐயா நான் நரகத்துக்கு போக கூடாதுயா, என்னால் தாங்கிக்க முடியாதுயா, அந்த நரகத்திற்கு தன்னை நான் தாங்கிக்க அல்ல, மிகப்பெரிய கொடியவன், நான் சொர்க்கத்திற்கு போகணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னாக்க இப்ப கூறப்பட்ட அனைத்து செய்திகளையும் தனியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அந்த ஆள் ஏதோ ஒரு கிழமை பேசிட்டு போனா, ஏதோ உலகிட்டு போனா, அதெல்லாம் கரெக்டா தப்பா என்ன செய்ய யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். எனவே நாம் அனைவரும் உலகில் வாழக்கூடிய காலத்தில் உண்மையான மூமினாக வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹுடைய அன்பை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய மக்கள் ஆகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவான் கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வா ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.